அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழனைத்தும் ஏகவல்லோன், எல்லாரையும் படைத்து அன்பு காட்டுகிற அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே நிறைவாக பரிபூரணமாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட ஒரு பாக்கியமான மகிழ்ச்சிக்குரிய நாள்தான் ஈதுல் ஃபித்ர் என்று அழைக்கப்படுகிற நோன்பு பெருநாள். இந்த பெருநாள் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வழிகாட்டுதலை கொண்டது. மற்ற திருநாள் எல்லாம் பல வகையான வீண் விரயங்களும் பல அனாச்சாரங்களும் நிறைந்திருக்கும். ஆனால் இஸ்லாம் மார்க்கம் வழங்கி இருக்கின்ற இந்த பெருநாள், இந்த திருநாள் என்பது பல வகையான சமூக நல்லிணக்கத்தை கட்டமைத்து அமைக்கப்பட்டது. காரணம், பெருநாளுடைய மகிழ்ச்சிக்குரிய தினத்திற்கு வருவதற்கு முன்னாலே சதகத்துல் ஃபித்ர் என்று அழைக்கப்படுகிற தானத்தை நீங்கள் வழங்கிவிட்டு வாருங்கள். வசதி படைத்தவர்கள் மட்டும் அந்த பெருநாள் என்று மகிழ்ச்சியாக இருப்பது அது முறையானது அல்ல. உலகளாவிலும் வாழுகிற மக்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கிலே இந்த பெருநாள் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பெருநாளுடைய தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு தானத்தை கொடுத்து விட்டு வருவதற்கு மார்க்கம் வழியமைத்து தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெருநாள் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சமூக நல்லிணக்கத்தோடு அன்புகள் பாராட்டி ஒருவருக்கொருவர் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பிரிந்து கிடக்கிற உறவுகள் எல்லாம், சொந்தங்கள் எல்லாம், சகோதரர்கள் எல்லாம் மனம் விட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய குற்றம் குறைகளை பொருத்தப்பட்டு அவர்கள் ஒற்றுமையாக இந்த உலகத்திலே சக மனிதர்களை போல சகோதரத்துவத்தோடு யாவரும் வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல கட்டமைப்பையும் இந்த மார்க்கம் நமக்கு வழியமைத்து தந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற பாக்கியமான நாள் நினைவுபடுத்துகிற முக்கியமான இறைவனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? உலகத்தில் வாழுகிற எல்லா சக மனிதர்களும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும். யாரும் ஒருவருக்கொருவர் அவர்கள் அநீதி இழைக்க கூடாது. அது யாராக இருக்கட்டும், எந்த நிறத்தவர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த மதத்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மனித சகோதரர்கள் என்கிற ஒரு எண்ணத்திலே சமூக நலனை கருதி சமூகம் அன்போடு ஒற்றுமையாக ஒட்டுமொத்த மனிதர்களும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஈது பெருநாள் என்பது முக்கியமாக நமக்கு வழியமைத்து காட்டுகிறது. எனவே உலகளாவிலும் வாழுகிற மக்கள் அது யாராக இருக்கட்டும், எல்லோரும் எந்த வகையான அநீதங்களும் இழைக்காமல் ஒருவருக்கொருவர் எல்லாரும் விட்டு கொடுத்து அன்பு பாராட்டி இருக்க வேண்டும் என்கிற ஒரு துஆவையும் ஒரு வேண்டுதலையும் இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்துகிறோம். உலகளவிலும் எங்கு பார்த்தாலும் போர்களும் அநீதங்களும் நிறைந்து கிடக்கிற இந்த கால சூழ்நிலையில் நாம் துஆ கேட்பதும், நாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆதரவு வைப்பதும், எந்த வகையான அநீதங்களும் இந்த உலகத்திலே நிகழக்கூடாது, ஒட்டுமொத்த மக்களும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆசைப்படுகிறோம். அல்லாஹு இறைவன் அந்த பாக்கியத்தை உலகளாவிலும் வாழுகிற மக்கள் யாவருக்கும் சகோதரத்துவத்தோடு வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹு வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.